அந்த ஜிலேபிய பிச்சு போட்ட மாரி இருக்கும் போர்டெல்லாம். உடனே ஒரு வீடியோ எடுப்பேன். வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 8 மணி ஆயிடுமா, அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா ஒரு 10:30 ஆயிடும். சாப்பிட்டுட்டு பேசாம இதுவரைக்கும் சொல்றேங்க. இங்க போட்டிருக்காங்க. நம்மளுடைய என்ன சொல்றது? இருங்க அது ஞாபகம் வர மாட்டேங்குது சொல்றேன். பார்க்ல வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அதுக்கு கூட போலான்ட்டு இருந்தோம். முடியல. ஏன்னா ரொம்ப கிரவுடா இருக்கா. எம்ஆர்கே தம்பி சொல்லியிருக்கங்க. மனம் பார்க்க மறுப்போர் கண்ணா கருமை நீர கண்ணா அந்த பாட்டு. சிலையாக அமைந்தாய் கண்ணா. நான் சொல்லிவிட்டேன். அக்காவும் சொல்லிட்டாங்க. உங்களை திலகம் அம்மா என்று எண்ணி நான் கூறினேன். உன்னை காணாத கண்ணில்லையா? எங்க ரேவதி சிஸ்டர்ல வந்து மிக்ஸ் ஆகலன்னு நெனைக்கிறேன். சூப்பரான பாட்டு. இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன். ப்ரோ கேட்டதுக்கு நான் பாதி ஆன்ஸரோட நிறுத்திட்டேன். இந்த பொட்டானிக்கல் கார்டன் இங்க எல்லாமே வந்து இது போட்டிருக்காங்க. ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட போலான்னு தான் ஆசை. எங்க போறது? திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு மெக்கானிக்கலா ஓடுது. சாட்டர்டே, சண்டே எங்கேயாவது போலான்னா கிரவுட நெனச்சு வெளியில போறதில்ல. ஏன்னா, அவங்க வந்து வெளியில போயிட்டு வேலை செய்றதுனால, அவங்களுக்கு திரும்பவும் அந்த வண்டி டிரைவிங் பண்றதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கிற மாரி, நம்ம போய் கேட்டாலும் அப்படியே யோசிக்கிறாங்க. போலாமா எங்கேயாவது அப்படின்னா, அந்த தயக்கமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். லேடீஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். சரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல டிரைவ் பண்றதுக்கு அப்படின்ட்டு. அதனாலயே நாங்க கேட்கறதில்ல. அப்படியே வீட்லயே அப்படியே ஓட்டிக்கிறோம். எப்படியாவது மாசத்துல 2 தடவ போறது உண்டு. எனக்கு பிடித்த பாடல் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம சொந்தங்கள் எல்லாம் லைவ்ல பேசுறோமே. அதுவே போதும் ஹேப்பியா இருக்கு. அருமை திலகம் அம்மா, அருமை சித்ரா அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேவதி சிஸ்டர் உங்களுக்கு கிடைக்கலையா கப்பு? மகிழ்ச்சி எம்ஆர்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திலகம் அக்கா. மேலே வந்து பாடுங்கள் திலகம் அம்மா அப்படின்னு சொல்லிருக்காங்க. தம்பி 144 144 ஏற்கனவே வந்து நைட்டு வந்து அக்கா நெறைய அண்ணா கிட்ட இருந்து என்ன சொல்றது? அன்பான வார்த்தைகளால நெறைய வசம் வாங்கியிருக்காங்க. இப்பவும் மேல வர சொல்லி மறுபடியும் அக்கா திட்டு வாங்கி தர போறீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நீங்களும் பெங்களூர்ல இருந்திருக்கீங்க தானே ப்ரோ டிராஃபிக் பொறுத்தளவுக்கு. எனக்கு பாட வராது தம்பி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிச்சயமா அக்காவும் ஒரு நாள் பாடுவாங்க. வந்துட்டேன் வாங்க. எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. போய் என்ன பண்றாங்கன்னு பார்த்தேன். பால் வாங்க போகாம இருந்தாங்க. போயிட்டு சொல்லிட்டு வந்தேன். போயிட்டு வாங்கிட்டு வாங்க யாரோ ஒருத்தர் அப்படின்ட்டு. மேலே வந்து பாடுங்கள் திலகம் அம்மா. ஓகே எனக்கு பாட வராது தம்பி. ஓகே, ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. லால்பாக்ல ப்ரோ எல்லாத்துக்குமே தான். லால்பாக்ல போட்டிருக்காங்க. ஃப்ளவர் ஷோ ரொம்ப சூப்பரா இருக்கும். லாஸ்ட் இயர் நான் நெறைய வீடியோஸ் அத வச்சு சாங்ஸ் போட்டிருந்தேன். தெரியும்னு நெனைக்கிறேன் பார்த்தவங்களுக்கு. பாட்டு கிளாஸ் போய் கத்துக்கிட்டு வந்து பாடுறேன். இதெல்லவோ புத்திசாலித்தனம். அக்கா உங்கள நான் பாராட்டுறேன் அக்கா. திலன் சிஸ்டர் உங்க ஆக்ஷன் ஸ்டோரி என்னாச்சு? நேத்தா? நல்ல வேளை எம்ஆர்கே தம்பி அத எதிர்பார்த்து தான் வந்தாங்க ப்ரோ. பட் ஒண்ணுமே நடக்கல. அது பஞ்சு போல் பறந்து போச்சு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா
அக்கா நீங்க ஒண்ணு சொல்லுங்க. வர வர எம்.ஆர்.கே